1 Corinthians 4th chapter verse 1 to 21. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. வசனம் 1. அப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கரணக்காரர்கள் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். Let your man so accounts of you as of the ministers of the Christ and the trustworthiness of the ministers of God. வசனம் 2. மேலும் உக்கரணக்காரன் உண்மை உள்ளவன் என்றும் காணப்படுவது அவனுக்கு அவசியம். Moreover, it is required in the stewards that a man be found faithful. வசனம் 3. ஆயினும் நான் உங்களைப் போலவாவது மனுஷனுடைய நியாயங்களின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் எண்ணி குறித்து தீர்ப்பு சொல்லுவதில்லை. But with me it is a very small things that I shall be judged of you. Are of man's judgments. I judge not me own self. வசனம் 4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலேயே நான் நீதிமானாக்கிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்கள் கர்த்தரே. For I can know nothing by myself, yet I am not hereby justified, but he that judged me is the Lord. வசனம் 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்று குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளிலே மறைந்து இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாய் இருதயங்களில் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Therefore judge nothing before the time, until the Lord come, whom both will bring to light the hidden things of the darkness, and I will make manifest the counsel of the hearts, and then shall every man have the praise of the God. வசனம் 6. சகோதரரே, எழுதப்பட்டதற்கும் மிஞ்சி எண்ணி வேண்டியதுமென்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படைந்து இருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திஷ்டாந்தமாக வைத்து அவைகளை எழுதினேன். And these things, brethren, I have in your figures transferred myself and to Apollo for your sake, that ye might learn in use not to the think of man above that which is the right, and that no one of you be for fear up for one against another. வசனம் 7. அன்றியும் உன்னை விசேஷித்தவராகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறதை நாளே நீ பெற்றுக்கொள்ளாத யாது? நீ பெற்றுக்கொண்டது ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? For who make it thee to that differ from another, and what erst thou and that thou didst not and receive, now it's thou didst and receive it away. Dost thou and glory as if thou hadst not and receive it. வசனம் 8. இப்பொழுது திருப்தி அடைந்து இருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். இப்பொழுது உங்களுடன் கூட நாங்களும் ஆளுவோம். Now here are the full, now here are the rich, here are the reigner as kings without use, and I will and do true God he did regain, that he also might regain with you. வசனம் 9. எங்களுக்கு தோன்றுகிறபடியே தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசி
யானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கு தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கைகளானோம். For I think that on God he and sent from you and the apostles and lest as it were appointed to the death, for we are the made subcelestials unto this world and to the angel and to the man. வசனம் 10. நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தமே பைத்தியக்காரர்கள், நீங்களோ கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர்கள், நீங்களோ பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். We have the fullness for the Christ shake, but he heard the wish in the Christ. We are the weak, but he are the strong. He are the honorable, but we are the despised. வசனம் 11. எந்த நேரம் வரையும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் கட்டுண்டவர்களும் தங்கள் இடமில்லாதவர்களும் ஆயிருக்கிறோம். Even unto this and present on earth we both hunger and thirst, and are the naked and the buffeted, and have no creation dwelling place. வசனம் 12. எங்கள் கைகளிலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். And labors work with our own hands, being revelated we bless, being the persecutor we suffer it. வசனம் 13. தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்த நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லார் துடைத்து போடுகிற அழுகை போலவும் மானோம். Being the deformed with intricate, we are the made as the full filth of the world, and are the disclosing of all things unto this day. வசனம் 14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கும் நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்றும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். I write not and those things to the same hue, but as in may believed sons I warn you. வசனம் 15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபத்திரயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் தாகமானவர் அநேகர்கள் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். For the God he have the 10,000 instigators is the Christ, he not many. Father, for is the Christ Jesus I have the begotten. He forgot the gospel. வசனம் 16. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். Wherefore I preach, you be followers of mine. வசனம் 17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரர்களாகிய தீமோத்தேயுவையும் உங்களிடத்தில் அனுப்பினேனே. நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகம் படுத்துவான். For this encouragement have I sent unto you Timotheus, who is my beloved son and the faithful in the Lord, who shall bring you into the remembrance of my way, which be in the Christ as the church everywhere in every church. வசனம் 18. நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர்கள் இருமாப்படைந்திருக்கிறார்கள். Now some have the forfeit of as the true God I will not come to you. வசனம் 19. ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வருவது இருமாப்பை உடையவர்களுடைய பேச்சில் அவர்களுடைய பொல்லாப்பை அறிந்து கொள்வேன். But I will come to you shortly, if the Lord I will and will can
the speech of them which are the prophet of but and the power. வசனம் 20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. For the kingdom of God is not in the word, but in the power. வசனம் 21. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா? அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? What will he shall I come unto you with a word, and in the love, and in the spirit of the meekness. Okay friends, பலப்படுத்துது.